الحمد لله رب العالمين إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وخاتم النبيين ورحمة للعالمين، وعلى كل من دعا بدعوته واستنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا. وقال النبي صلى الله عليه وسلم: التقوى هاهنا، التقوى هاهنا، التقوى هاهنا ثلاثا. وقال عليه الصلاة والسلام: طوبى لمن جعله الله مفتاحا للخير ومغلاقا للشر. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் செய்துள்ளான். அந்த முடிவுகள் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்துள்ளான். எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைத்துவிட்டால் அவன் அல்லாஹ்வையே மறந்து விடுவான். எனவே அல்லாஹ் தஆலா சில சமயம் சிரிக்கக்கூடிய செய்திகள், சில சமயம் அழுகக்கூடிய செய்திகள் மனிதனுடைய வாழ்க்கையில் கேட்கக்கூடிய நேரம், கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகள் மீது மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது மிகப்பெரிய துஆவாகும். மிகப்பெரிய துஆ. அஃஸலு துஆ அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது இதைவிட மேலான துஆ எந்த துஆவும் கிடையாது. எல்லாற்றை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஜிக்ர் இருக்கின்றது. அது எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன? அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன? யா அல்லாஹ், நீ என்னை எந்த நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ, வைப்பதற்கு தீர்ப்பு செய்து விட்டாயோ, நான் அதில் எந்த விதமான குறைவு எண்ணாமல் நான் பொருந்திருக்கின்றேன் என்று சொல்லுவதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ். ஈமானை பற்றி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், அமல்கள் பற்றி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், உடம்பை பற்றி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், வியாபாரத்தை பற்றி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், துக்கம் சுகத்தை பற்றி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் والقدر خيره وشره من الله تعالى. எல்லா விதமான தீர்ப்பு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து.
இது தாவத்துடைய உண்மையான நோக்கம். அல்லாஹ்வை எல்லா விதமே புரிந்து கொண்டு மனிதன் வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சமயத்தில் வெறும் கவலை இருந்தாலும் மட்டும் அல்லாஹ்வை நினைப்பது, துக்கத்தில் மட்டும் நினைப்பது, கஷ்டத்தில் நினைப்பது, நஷ்டத்தில் நினைப்பது, இது நம்முடைய தேவைக்காக அல்லாஹ்வுடைய சிக்கர் செஞ்சோம். நம்மளுடைய தேவைக்காக அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சோம். நம்மளுடைய தேவைக்காக நம்ம தொழுதோம். நம்மளுடைய தேவைக்காக சதகா கொடுத்தோம். நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ்வை நினைத்தோம் என்று அல்லாஹ் தஆலாவும் இதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். எல்லா நிலையிலும் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்குவது இதுதான் மூமினுடைய அடையாளம். மூமின் அது எப்பொழுது அல்லாஹ்வை வணங்குவார்? எப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் நிரந்தரமாக அவருடைய உள்ளத்தில் இருக்குமோ எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார். எல்லா நிலையிலும். அந்த நிலைகள் என்ன? ஏறக்கணக்கான நிலைகள் இருக்கின்றது. ஏறக்கணக்கான நிலைகள் வாழ்க்கையில் விதவிதமான நிலைகள் வரும். அந்த நிலையின் சமயத்தில் அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க வேண்டும். एक है याद करना, एक है याद रखना. ஒன்றுக்கு நினைப்பது. அல்லாஹ் மீது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நிரந்தரமாக உள்ளத்தில் இருப்பது. நிரந்தரமாக கவனத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், சொல்லிலும் அல்லாஹ் இருக்கிறான், செயலிலும் அல்லாஹ், கவனத்திலும் அல்லாஹ், ஒரு விஷயத்திலும் அல்லாஹ். லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹு அல்லாஹ். மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் இதில் உதவி செய்வான், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான், அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பான். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் 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 என்று எது வரைக்கும் நம்முடைய வாயிலிருந்து வராதோ அது வரைக்கும் நம்முடைய ஈமான் முழுமையாக. அந்த அல்லாஹ் எப்போ வருது? நீங்க ஒழுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒழுங்க, அவர் பார்த்துக்குவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இவர் இருக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அவர் இருக்கிறாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் யார்? அவரு யாரை பற்றி நம்ம யோசிச்சு சொல்றோமோ நீங்க கவலைப்படாதீங்க, அவர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் எந்த மாதிரி மனுஷன், எந்த மாதிரி ஆளு? அவரும் ஒரு மனிதன் தான். ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க, வாங்க நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லி. அவங்க சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன், அவரே யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் யார்கிட்ட கேட்டு நமக்கு தராரோ அவர்கிட்ட டேரக்டா கேட்டுக்கலாம். நம்ம ஏன் வேற தவறுகிட்ட வாங்கி தரவர்கிட்ட ஏங்க போடுறோம்? அது யாரு? அவர் கேட்டுக் கொண்டிருந்தது அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவரிடம் நான் போய் கேட்கிறோம், கொஞ்சம் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் இவங்களுக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. டைரக்டா நம்ம அல்லாஹ்விடம் நம்முடைய துக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக ஆகுவதற்கு தான் தாவத்துடைய. அல்லாஹ்வுடைய அடியான்களை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடியவை, அல்லாஹ்வுடைய அடியான்களை அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடியவை. அல்லாஹ்வுடைய அடியான்கள் வாயில் அல்லாஹ் என்று வரக்கூடிய வேலை கவனத்திலும் நினைவிலும் பார்வையிலும் உள்ளத்திலும் யாருங்க இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். யாருங்க இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர். கபர்ல போனதுக்கு பிறகு முதல் கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பானே, மன் ரப்புக். அந்த சமயம் நம்மளுடைய வாயிலிருந்து ரப்பி அல்லாஹ் என்று வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் தான் அல்லாஹ் வருவான். தூங்காம கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நீங்க துனியாவே கேட்கணும், தூங்காமலும் கேட்கணும், துனியாவும் கேட்கணும். புரியக்கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்ணில் மூலமாக கேட்க வேண்டும். கண்ணி எந்த பக்கம் இருக்குமோ காது அந்த பக்கம் தான் இருக்கும்.
கேட்கலாமா இன்ஷாஅல்லாஹ்? அல்லாஹ் எப்பவுமே நம்முடைய உள்ளத்தில் வருவதற்காக தான் தாவத். தொழுகிறோம், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புடைய zikr செய்கிறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்புடைய zikr செய்கிறோம். ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம், எந்திரிச்ச பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் அன்யா ரப்பி, சஜ்தால சுப்ஹான ரப்பியல் அலா, துவாவில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இது ரப்பு என்றால் என்ன? நம்மளுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். ரப்பு என்றால் என்ன? எல்லா தேவைகளும் எல்லா நிலையிலும் பூர்த்தி செய்யக்கூடியவர், அவன் தான் ரப்பு. आना अगर रब पे मिट्टी रब को छोड़कर सबको बुलाती है. उनके रब उनके सब सब என்ன सब उनके रब सब என்றால் எல்லா விதமான விஷயங்கள், सब என்றால் எல்லா விதமான விஷயங்கள். ரப் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மான். நாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு அல்லாஹ் ஒருவனை நம்பக்கூடியவர்கள். அதுதான் லா இலாஹ லா என்பதுதான் நம்முடைய கலிமா. லா என்றால் என்ன? எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்புங்க. யாரையும் நம்பக்கூடாது. என்ன அர்த்தம்? இவங்க தான் செய்வாங்க, இவங்க தான். அல்லாஹ் நினைச்சா இவங்க மூலமாக, அல்லாஹ் நினைச்சா இவங்க மூலமாக, அல்லாஹ் நினைச்சா இவங்க மூலமாக, அல்லாஹ் நினைச்சா இவங்க மூலமாக. ولا تقول لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. எந்த ஒரு விஷயம் கூறினாலும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் செய்யறான். இதுதான் நம்மளுடைய வாயில வருது. நம்ம செஞ்சிருந்தாங்க, நம்ம பண்ணிருந்தாங்க. இது இது நம் மீது நம் பக்கம் எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? ஈமானுடைய பேசுங்க. ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீது நடப்பது. அல்லாஹ் எதை தடுத்தாலும் அதை விட்டு தன்னை தடுப்பதுதான் ஈமான். எது அல்லாஹ் செய்ய சொன்னாலும் அதை செய்வது. அது எதை அல்லாஹ் செய்யக்கூடாது சொல்லினாலும் அதை செய்யக்கூடாது. இதை சர்வத் ஹஸனத்துக் வஸஅத் கஸரியத்துக். நல்ல வேலை செய்கிறோம், நல்ல அமல்கள் செய்கிறோம், மனசுக்கு சந்தோஷம் வரணும். தீய செயல் செய்கிறோம், தவறு செய்கிறோம், மனசுக்கு துக்கம் வரணும். இது வருதா? ஆமா வருது, ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம் செய்யும் சமயத்திலும் சந்தோஷமாக உள்ளமாக இருந்து இல்லை, கெட்டது செய்வதை விட்டு உலகில் எதிர்மான துக்கம் வரவில்லைன்னு சொன்னா ஈமான் ரொம்ப பலகீனமா இருக்கு. எப்படி? ஒரு இடத்துல நம்ம வந்து தூய்மைப்படுத்துறோம்னு சொன்னா அங்க வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாம கிளீன் பண்ண முடியாது. வெளிச்சம் இருந்தால்தான் எப்ப இந்த ரூமை சுத்தப்படுத்தி சொன்னா கடையில் என்ன செய்யணும்? லைட் போட்டு பார்க்கிறோம், எங்க சுத்தமா இருக்குது, எங்க அசுத்தமா இருக்குது. அது சுத்தத்தையும் அசுத்தையும் காட்டுவது ஒளி. அதே மாதிரி நன்மையும் பாவத்தையும் காட்டுவது ஈமான். நன்மையும் காட்டும் ஈமான், தீமையும் காட்டும். இது செய்வது சரி என்று யார் சொல்றது? ஈமான். நீ நன்மை செய்கிறாயா தீமை செய்கிறாயா என்று தன்னுடைய உள்ளத்தில் கேள்வி கேள். தனக்கு தானே கேள்வி கேள். நான் செய்வது நல்லதா? நமக்கே தெரியும் நம்ம எப்படியாப்பட்டவங்க சொல்லிட்டு வேறத்தவங்க வந்து சொல்ல தேவையில்லை. ஒரு பெரியார் சொன்னாரு, எதுக்குங்க நம்ம வேறத்தவங்க சொல்லணும், கொஞ்சம் ஊதி ஊதுங்க. ஏன் நீனா ஊதிக்க?
நீ ஓதி ஊதிக்க, ஏன் நீ ஓதி ஊதிக்க மாட்டேங்கிற? வேற ஏன் சொல்றேன்? ஹசரத்து கொஞ்சம் ஓதி ஊதுங்க, மோதினார் கொஞ்சம் ஓதி ஊதுங்க, ஹாஜியார் கொஞ்சம் ஓதி ஊதுங்க. எதுக்குன்னு சொன்னா, ஏன் நான் ஊதி ஊதிக்கிட்டேன்னு சொன்னா பவரே இல்லைன்னு சொல்லி இவருக்கே தெரியும். ஏன் நான் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு வேண்டவங்க சொல்ல தேவையில்லை, அவருக்கே தெரியும். நான் ஓதி ஊதிக்கிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பொய் பேசுற வாய், புறம் சொல்ற வாய், ஏமாத்துறவன் நான். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் இருக்குது. அந்த தவறுகளை செய்துவிட்டு நான் ஓதி ஊதுன்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனம் எனக்கு ஆகாது. இவர் என்னை விட நல்லவர், இவர் என்னை விட நல்லவர், பாருங்க, என்னை விட நல்லவர், இவர் என்னை விட நல்லவர். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இவரு ஓதி ஊதுறான்னு சொன்னா அந்த ஊதல்ல ஒரு அசர் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக எனக்கு குணத்தை தருவான், என்னுடைய நோய் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான் என்று ஒரு நம்பிக்கையினால நம்ம சொல்றோம். கொஞ்சம் தண்ணி ஊதி கொடுங்கல, கொஞ்சம் எண்ணெய் ஊதுங்க, கொஞ்சம் எண்ணெய் துவா செய்யுங்க. இது அவரும் ரொம்ப நாட்டினா துவா செய்யதான் போறாரு. அந்த துவா நீங்க செய்யக்கூடாதா? இல்லைங்க, நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா செய்யுங்க, ஆமீன் சொல்றேன். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை இணைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தூரமாக இருக்கிறோம் அதுவும் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நாம் பாவம் செய்கிறோம் அதுவும் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நாம் நன்மை செய்கிறோம் அது நமக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவன் என்று வேறவங்க சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. அது எனக்கு நானே சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம். நான் நல்லவனா கெட்டவனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாங்கள் தனக்கு தானே கேளுங்கள், உங்களுடைய உள்ளம் பதிக்கிறோம். ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானில் ஒளியை கொண்டு வாருங்கள். அந்த ஈமானை கொண்டு வந்து எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிக்ர் செய்ததற்கு பிறகு சிறிது நேரம் உட்கார்ந்து, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் செய்த தீமைகளை எனக்கு காட்டுவாயாக என்று நாம் சிறிது நேரம் உட்கார்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் செய்த எல்லா தீமைகள், அறிந்தும் அறியாமலேயோ தெரிந்தும் தெரியாமலேயோ செய்த பாவங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா கவனத்தில் போடுவோம். நீ இந்த பாவம் செஞ்ச, நீ அந்த பாவம் செஞ்ச, நீ இந்த பாவம் செஞ்ச, நீ அந்த பாவம் செஞ்ச, அந்த பாவத்தினால தான் இந்த மாதிரி ஆகுது, இந்த பாவத்தினால தான் அந்த மாதிரி ஆகுது, நீ இந்த மாதிரி ஏமாத்தின அந்த மாதிரி தான் இது ஆகுது. அதே நமக்கு தெரியும், நான் செய்த வாழ்க்கையில் தவறுகள் தான் இப்போ எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றது, கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கமா துதீனு துதானு, ஜெய்சி கர்மி வைசி பர்மி. எப்படி மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வார்களோ அதே அதனுடைய பலன் பெறுவார்கள். அதனாலதான் தாவத்திற்காக பாஸ்ட் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்காக, யோசித்து தௌபா செய்து அதற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி நீயத்து செய்வதற்காக தான் தாவத். நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழணும், எப்படி வாழ போறதுக்கு நம்ம நியத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழுவோம். செய்யலாமா நியத்து? இன்ஷா அல்லாஹ். தாவத் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன பேசியிருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம், என்னென்ன வாங்கியிருக்கிறோம், என்னென்ன தந்திருக்கிறோம், எப்படி இப்படி இருந்திருக்கிறோம், இது பாஸ்ட். நம்மளுடைய பாஸ்ட் யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய பாஸ்ட் நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய பாஸ்ட், நாம் எப்படி வாழ்ந்தோம். இப்போ பெரிய சுற்றி மாதிரி இருக்கிறாரு, ஆனா பாஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க வெறும் ஜாஹிலியத், ஜமானே ஜாஹிலியத்.
சஹாபாக்களுடைய காலம் ஜமானே ஜாஹிலியத், ஜிஹாதுடைய காலம், அறியாத காலம். அந்த காலத்தில் சஹாபாக்கள் இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க. சஹாபாக்கள் விடுங்க, ஒரு மனிதனுடைய அறியாத காலம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அறியாத காலம். நான் பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்க சைலண்டா இருந்ததை பார்த்தா உருதுக்காரங்கள தமிழ் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. உருதுக்காரங்கள்ல தமிழ், உருதுக்காரங்கள்ல யார் யாருக்கு புரிஞ்சு நீங்க பார்க்கலாம். நான் பேசுற பேச்சு புரியுது? எல்லாத்துக்கும் புரியுதா? நான் சொல்றது தெரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையுடைய பின், அந்த பின் எதுக்கு பார்க்க வேண்டும்? அது பிர்ரு லா யுப்தா வ தப்பு லா யுன்ஸா. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையுடைய பின் பார்க்காமல் முன் போக முடியாது. முதல்ல என்ன பார்க்கணும்? जब तक अपनी माजी पर नजर ना होगी, अपने मुस्तकबिल के इरादे नहीं होंगे. पहले माजी को देखो, फिर हाल पर नजर रखो, फिर आगे बढ़ते चलो. பின் வாழ்க்கை பற்றி பாருங்கள், தன்னுடைய நிலையை பற்றி கவனியுங்கள், வாழ்க்கை வாழக்கூடிய நோக்கத்தை பற்றி யோசித்து சென்று கொண்டே இருங்கள். இதுதான் பாஸ்ட், ஃபியூச்சர். நடுவில் வந்து பிரசன்ட், நடுவில் பிரசன்ட். நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஒரு ஒருத்தர் உட்காந்து யோசிக்கிறேன், அதுதான் நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போ பெரிய நம்ம அவளே அந்த மாதிரி பேசக்கூடாது. பேசும்போது தம்பி ரொம்ப ஓவரா பேசாத. நீ எப்படி இருந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், நீ எப்படி இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், நீ எப்படி இருந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு. பேசுறதுக்கு அலர்ந்து பேசு. நம்மளுக்காக அந்த விஷயம் பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எப்பவுமே நாம் நம்மை மறக்கக்கூடாது. எந்த மனிதன் தாவத்தில் தன்னை மறந்து விடுகிறானோ அது ஜிஹாலத்தாக ஆகிவிடும், ஜலாலத்தாக ஆகிவிடும். அவனுடைய வாழ்க்கையில் தகப்பூர் என்று சொல்லக்கூடிய பெருமை உண்டாகிவிடும். அந்த பெருமை உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பாஸ்டை, எந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டு இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறோமோ அதை பற்றி யோசிக்க வேண்டும். யோசிச்சோம் சொன்னா உண்மையான அல்லாஹ் ஒரு மனிதனையும் தன்னுடைய நேசனாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். நீங்க துவா செய்வீங்க, அல்லாஹ் மறக்க மாட்டான், மறுக்கவும் மாட்டான், தாங்களை மறக்கவும் மாட்டான். ஏன்? அத்தாயிபு மினல் ஸம்பி கமல்லா ஸம்பலா. அல்லாஹ்க்கு எல்லாத்தையும் பிடித்தமான அமல் தௌபா, மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அல்லாஹ் இந்த தௌபா செய்ய அல்லாஹ் வச்சிருக்காங்க. எனக்கும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏறக்கணக்கான விஷயங்கள் யாரெல்லாம் எது நான் என்னை தெரியாமல் அறியாமல் செய்து விட்டனோ, உன்னை புரியாமல் செய்து விட்டனோ, இந்த விஷயம் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது எல்லாம் மனுஷன். நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன். நல்ல மனுஷனா வாழ்கிறேன். எந்த மாதிரி? நமக்கு இன்று மௌத்து வந்து விட்டால் கவனமாக கேளுங்கள். நம்மை பற்றி மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் பார்க்கிறது என்ன? அல்லாஹ் என்ன சொல்லுவான் அல்ல பார்க்குவான். மக்களுடைய பேச்சு விட்டுருங்க. தீர்ப்பு செய்றவன் யாரு? கபர்ல தீர்ப்பு செய்றவன் யாரு? ஹஷர்ல தீர்ப்பு செய்றவன் யாரு?
சொல்லக்கூடாது, இவரும் என் பத்தி என்ன சொல்லக்கூடாது, இவர் பார்த்தா ஒன்று சொல்லக்கூடாது, ஆனா அல்லாஹ் என்ன ஒண்ணுமே சொல்லக்கூடாது என்று கவனம் வந்துச்சா? இவங்க தான் யாருங்க? இவங்க தான் உங்களை பத்தி சொல்ல போறாங்க கிடையாது, சொல்றதான் செய்யறதான். அவரை இணைப்பதற்காக தான் தாவத். ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வோடு சேர்த்துள்ளோம். எனவே 6 நம்பர் இருக்கின்றது. 6 நம்பர் என்றால் பந்தகி என்று சொல்வார்கள். பந்தகி என்றால் அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆகுவதற்காக தான் அல்லாஹ் தஆலா 6 நம்பர் கொடுத்திருக்கிறான். கலிமா என்பது இக்ராரே பந்தகி, தொழுகை என்பது இஸ்ஹாரே பந்தகி, இல்ம் என்பது தஸ்தூரே பந்தகி, ஜிக்ர் என்பது தஸ்கீரே பந்தகி, இக்ராம் என்பது தஹஃபுஸே பந்தகி, இஹ்லாஸ் என்பது தஹ்லீஸே பந்தகி, தாவத் என்பது தஷ்ஹீரே பந்தகி. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? அது உலமாக்கள் கேட்டுக் கொள்ளும். இதுதான் இது 6 நம்பரும் நம்மை அல்லாஹ்வுடைய அடியானாக ஆகுவதற்காக தான் 6 நம்பர். அதுக்காக தான் தஸ்கீர், அதுக்காக தான் தர்த்தீப், அதுக்காக தான் 5 வேலைகள். எதுக்காக? அல்லாஹ்வுடைய அடியானாக. आदत इबादत बनाना दावत. அர்த்தம் பழக்கங்கள். அந்த பழக்கத்தை எத்தனை பழக்கங்கள் நம்ம இருக்குது? சாப்பிட்ற பழக்கம், தூங்குற பழக்கம். இந்த பழக்கத்தை வணக்கமாக மாற்றுவதற்காக தான் தாவத். அல்லாஹ்வுடைய இபாதத்தாக, அல்லாஹ்வுடைய வணக்கமாக மாற்றுவதுதான் தாவத். சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம். ஆனா சாப்பிடுவது இபாதத்தாக மாற்றுவது பேர் தான் தாவத். சுன்னத்தான முறையில சாப்பிடணும், ஹலால் ஹராமாக பார்த்து சாப்பிடணும், சாப்பிடுற போது வீணாக்காம சாப்பிடணும், இக்கராமோட சாப்பிடணும். சாப்பிடுற சமயத்துல நாம் நமக்கு எது தேவையோ சாப்பிட்டு கொள்ளணும், எது தேவையோ அதை விட்டுடணும். சாப்பாட்டை பத்தி குறை சொல்லாம இருக்கணும். இதுதான் தாவத். ஒரு முறையை நடப்பது. ஒரு பெரியவங்க சொன்னாங்க, தாவத்துடைய வேலை என்றால் என்ன? பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை வரக்கூடிய எல்லா விஷயத்துடைய தர்பியத்தை செய்வதற்கு தான் தாவத். ஏதோ ஊரா சுத்துறதுக்கு தாவத் கிடையாது. ஊரா சுத்துறாரு. உடை வரல. உடை எப்படி துணி உடுத்தணும், எப்படி மனைவியோட பழகணும், கணவராக எப்படி நான் இருக்க வேண்டும், ஒரு நல்ல மகனாக எப்படி இருக்க வேண்டும், தாய் தகப்பனை எப்படி பார்க்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும், சிறுவர்கள் எப்படி இறக்கம் காட்ட வேண்டும். இந்த விஷயம் தான் தாவத். ஹஜரத் மௌலானா ஈஸ்வரன் கேட்டாங்க, ஹஜரத் தாவத் எதுக்காக? ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, பொறுமை கற்றுக்கொள்வதற்காக. எதுக்காக? பொறுமை கற்றுக்கொள்வதற்காக தான் தாவத். இவங்க வாழ்க்கையில பொறுமை இருக்குதா பாருங்க. இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, ஏன்? ஹக் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹக்கின் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் பொறுமை கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் ஹக்கின் மீது இருக்க முடியாது. பொறுமை, அந்த பொறுமை என்றால் என்ன? பொறுமை வேற, பெருமை வேற. பொறுமை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத்தின் மீது பொறுமை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வதன் மீது பொறுமை, மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய கஷ்டத்தின் மீது பொறுமை, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நஷ்டத்தின் மீது பொறுமை. அஸ்ஸப்ரு அலல் பலா, அஸ்ஸப்ரு அலல் தாஆ, அஸ்ஸப்ரு அலல் முஸீபா. இது எல்லாம் பொறுமையுடைய செக்ஷன்ஸ். இது எல்லா விதமான பொறுமை வர வேண்டும். அதற்காக 5 வேலைகள் சொன்னார்களே, 5 வேலைகள். அந்த 5 வேலைகள் நமக்கு தேவையுள்ள வேலைகளாக நாம் செய்ய வேண்டும்.
இவர் வரல. எப்பவுமே நம்மளுடைய இது முலாகாத்துக்கு வந்தாங்க. முலாகாத்து வந்து பார்த்தாரு, லெஃப்ட் சைடு யாருமே காணாம், இங்கே பார்த்தாரு இங்கேயுமே யாருமே காணாம். இவர் தான் செய்வார், சரி நேரம் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னு சொல்லி கேட்டாங்க. 2ஆவது நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், என்னங்க ஆச்சு எனக்கு முலாகாத்து? இல்லைங்க நான் வந்தேன், பள்ளிவாசலில் யாருமே இல்லை, ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன். மாஷா அல்லாஹ். என்ன அழகான கவலை, என்ன அழகான கவலை. இமாம் சாப் வந்தாரு, பார்த்தா யாரும் இருக்கிறாங்க, யாரும் இல்லை. இங்கே பார்த்து யாரும் இல்லை, நான் வீட்டுக்கு வருவாரா? யார் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் தனியா நின்று தொழுதுவாரு. தொழுவாங்க, தொழ மாட்டாங்களா? இல்லையா சிரமத்துள்ளாங்க. இங்கே பார்த்தாங்க யாரும் இருக்கிறாங்களா? இல்லை. இங்கே பார்த்தாங்க, சரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டா இது வரைக்கும் இந்த வேலை வந்துருக்குமா? சரி சொல்றாங்க, இல்லைங்க ஹசரத், எங்கள் ஊரில் யாருமே இல்லை, எங்கள் பள்ளியில் யாருமே இல்லை, எங்கள் மஹில்லாவில் யாருமே இல்லை. யாருமே இல்லைன்ற நீங்கள் இல்லையா? இல்லை இருக்கிறேன். உங்கள் கூட யாருமே இல்லை? இல்லை யாருமே இல்லை. நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லையா? இருக்கிறீங்க. மலக்கமாக இருக்கலாம், அது போதும். இல்யாஸ் அவர்கள் தனிப்பட்ட மனிதனாக வரைய ஆரம்பிச்சாங்க. யாருந்தாங்க கூட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் மஅனா தனிப்பட்ட மனுஷனாக வர ஆரம்பிச்சாங்க. இன்னலக ஃபின் நஹாரி சபஅன் தபீலா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் முழு நாள் மக்கள் இடையில் நீச்சல் அடிக்க வேண்டும். நீச்சல் அடிக்கிற போது ஒருத்தோடு, தம்பி நீ கொஞ்சம் ரைட் சைடு நிற்பா, தம்பி நீ கொஞ்சம் லெஃப்ட் சைடு நிற்பா, பெரியவங்களே நீ கொஞ்சம் முன்னாடி இருங்க, சிறுவரே கொஞ்சம் பின்னாடி இருங்கன்னு சொல்லிட்டு இவர் குதிக்குவாரா? கடல்ல குதிக்கும் போது ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக் இருப்பாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக நீச்சல் அடிப்பாரு. யார் மீதும் பாரத்தை போடாமல், யாரை பற்றியும் நம்பாமல், தன்னை நம்பி அவர் இங்கிருந்து அங்க போவதற்காக தண்ணியில போடுறார். இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம், யாரு வந்தாலும் வராம இருந்தாலும் தாங்கள் தனியா வேலை செஞ்சுட்டே போங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல யாராச்சும் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. யாராச்சும் இருக்கிறாங்களா? 6 வருஷமா அந்த மையக்கார் குஜாரி தான். 6 வருஷமா என்ன கார்குஜாரி? மையத். யாருங்க வந்தாங்க? யாருமே நான் தனியாக வந்திருக்கிறேன். யாருங்க வந்தாங்க? யாரும் நான் தனியாக வந்திருக்கிறேன். யாருங்க வந்தாங்க? யாரும் நான் தனியாக வந்திருக்கிறேன். யாருங்க இல்லை? யாரு மையத்தான் தனியாக வரும் எப்பவுமே. ஆனால் மையத்தை தூக்கிட்டு வரவங்க எதுவும் தெரியும், நம்ம சரி தனியா இருந்தீங்களே, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி சந்திச்சு பேசி. பெருவுடைய சகோதரர்களே, கவனமா இந்த விஷயம் கேட்க வேண்டும். எங்க நம்ம உழைப்பு செய்யறோமோ அங்கே உழைப்பு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அந்த உழைப்பை விட்டு அவாம் மேல இருக்கக்கூடிய மேலாவாசிகள், கடையில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ பேர், அவர்கள் ஒரு 50 என்று சொன்னால் இவர்கள் 950 அவ்வளோ பேர் மிச்சமா இருக்கிறாங்களே. இவங்களை போய் நீங்க சந்திச்சீங்களா? ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஏரியாவில் நான் இருந்தேன், 17 வருஷம் இருந்தேன், ஒரு தவறு இது வரைக்கும் எனக்கு சந்திச்சது இல்லை. எத்தனை வருஷம்? 17 வருஷம். ஆனா அந்த ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போனேன். 3வது நாள் வந்தாங்க. 3வது நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஏன்? உழைப்பு. நம்மளுடைய உள்ளத்தில் உழைப்பு செய்ய வேண்டும் என்று இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம தனியா இன்னி தஅவுத்து கௌமி லைலன் வ நஹாரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாவத் கொடுத்தாங்க. தனியா இரவும் பகலும் பார்க்காம, இரவும் பகலும் பார்க்காம தனியா உழைப்பு செஞ்சாங்க. நபிமார்கள் தனியா உழைப்பு செஞ்சாங்க.
அல்லாஹ் அந்த மாதிரி தாங்களை ஏற்றுக்கொண்டான். ஒரே ஒரு நபர் ஒரு ஊர்ல இருக்கிறான்னு சொன்னா கவலைப்படவே வேண்டாம். நம்மளே अकेला ही चला था जानिबे मंजिल मगर राह रो आते गए कारवां बनता गया. தனியா நம்ம செல்ல ஆரம்பித்தோம். ஒரு நபராக இணைந்து கொண்டே இருந்தார்கள். அப்புறம் எல்லாம் கூட்டமாக ஆக்கிவிட்டார். அதே மாதிரி நாம் தனியா இருக்கிறோம், கவலைப்படவே வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பா பாசமா பழகுவதற்காக அன்பு தேவை. मोहब्बत की पूंजी लेकर जहां जहां जाओगे गिरोह बनता चला जाएगा. मोहब्बत की पूंजी அன்பான பேச்சு, பாசமான உள்ளம், அன்பான பார்வை, அழகான செயல்கள். இதை நம்ம போறோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உருது காரங்களுக்கு தனியா தர்ஜமா இல்லையா? அதான் எஞ்சிட்டு போறாங்க. கூட்டம் சேர ஒரு நபராக 1-2, 2-3, 3-4, 4-5 என்ன ஆகும்? அப்படி எங்க கூட்டம் செஞ்சுக்கிட்டே போகும். ஒரு வாரத்துல ஒரு நண்பர் கிடைக்க மாட்டாங்களா? ஒரு நண்பர் வாரம் முழுவதும் 2.5 மணி நேரம் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் என்ன அவரை பார்த்துக்க கூடாது. 2.5 மணி நேரம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவர் பார்த்து என்ன பார்க்குறேன் அவரை பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் வேலைக்கு பரிசெல்லாம். நெக்ஸ்ட்டு சார் இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா, வாங்க ஒரு டீ சாப்பிடலாம். பேசுங்க. எடுத்த தாவத்துடைய பேசாதீங்க. முதல்ல தொடர்பு உண்டாக்குங்க, அன்பு உண்டாக்குங்க, பாசம் உண்டாக்குங்க. அவர் நண்பராக ஆகிறதுக்கு பிறகு மெதுவாக தாவத்துடைய பேசுங்க. புது மனிதர்கள் ஏறக்கணக்கான பேர் தாவத்துடைய பேச்சு இதுவரைக்கும் கேட்கவில்லை. உண்மையா சொல்ல போனால் 80% மக்கள் இதுவரை தாவத்துடைய பேச்சு கேட்கவில்லை. யாருமே அவங்க பார்க்கவில்லை. பயன் இருக்கிறாங்க, இஷ்டமா வந்திருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம போய் உட்கார்ந்து வீட்டில் பேசணுமா? சுக்கூன பேசுங்க. சடக்கி பாத் சடக்கு ரஹ் ஜாத்தி. 2.5 மணி நேரம் ஒளிப்பிடிக்கின்றது. ரோட்ல கஷ்டி தான் ரோட்ல செய்யணும். ரோட்ல செய்யறது கஷ்டி. வாரதான கஷ்டி செய்யறோமே அது ரோட்ல செய்யற கஷ்டி. ஆனால் 2.5 மணி நேரம் ஒளிப்பிடிக்கிறது. கொஞ்சம் வீட்டில் உட்காந்து பேசலாமா? வீட்டில் உள்ள உட்காந்து பேசலாமா? இல்லைங்க இங்கே வெளியில் உட்காந்துக்கலாமா? சேர் போட்டு வாசல்ல சரி உட்காந்துக்கலாம். அந்த 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 சமயம் பிள்ளைங்க வராங்க, ஜோக்கர் எடுத்து சாக்லேட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் தகப்பனுடைய உள்ளத்தில் உங்களுடைய ஒரு அன்பு உண்டாகும், உங்களுடைய மகிமை உண்டாகும். நீங்கள் போகும்போது வெறும் கையாட்டிக்கிட்டு போனால் எவனோ அவனை பார்க்க மாட்டான். கொஞ்சம் லைட்டாக தன்னுடைய முறையை மாற்றணும். ஒருத்தவங்க அப்துல் கரீம் சார் 3 வருஷம் வெறும் டீ தான் கொடுத்துட்டே இருந்தார். டீ அவரை பார்த்து வேண்டக்கூடிய மக்கள் பேச மாட்டாரு. பைசா நகோஜி காஃபி பீலோ 1-2 வாட்டி 2-3 தடவை 3-4 தடவை கூப்பிட ஒரு நாள் வந்து யாரும் சாப்பியோ அந்த டீ ஒரு வாட்டி குடிச்சது தான் முடிச்சு. கப்ஷப் ஆரம்பிச்சிருச்சு. வருவார். அவங்க சொன்னாங்க 30 பேர் எதுக்கு இந்த ஆள் டீ குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. வெறும் டீ பிஸ்கெட் 3 வருஷத்துக்கு அப்புறம் மெதுவா கொஞ்சம் மைசூர் சுற்றி பார்த்துட்டு வரலாமா? மைசூர் சுற்றி சரி சொல்லி நம்ம எல்லாம் இந்த டீ குரூப் இருந்துச்சு. டீ குரூப் 30 பேர் இவங்கெல்லாம் மைசூர் சுற்றி பார்க்க போனது
அல்லாஹ் தஆலா அந்த 3 நாளுடைய வர்க்கத்துல இப்ப ஹல்காக்களுடைய பொறுப்புதாரிகளை மாறிட்டாங்க. வேலை செய்யக்கூடிய முறை அல்லாஹ்கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ் இந்த ஏரியாவுடைய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. வெறும் குடுக்கு முருகை மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்து ஒரு வேலை ஆகாது. அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அல்லாஹும்ம அல்ஹிம்னா மராஷித உமூரினா வஇஸ்னா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. யா அல்லாஹ் நான் இவர்கிட்ட போய் சந்திக்க போறேன். இவருக்கு பிடித்தமான வார்த்தைகள், இவருக்கு பிடித்தமான செயல்கள், இவருக்கு பிடித்தமான சொல்கள் என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய செயல் மூலமாக, என்னுடைய அன்பளிப்பின் மூலமாக இவருடைய உள்ளத்தில் என்னுடைய அன்பு உண்டாப்பாயாக. நிய்யத்து பண்ணிட்டு போய் சந்திச்சு பாருங்க. ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஒரே மாசத்துல ஒருவர் இன்ஷா அல்லாஹ் 7 7 14 17 21 21 28 மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நம்ம அது யாரும் வந்திருக்கிறான், தனியா வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லது. கார்குசாரி சொல்லுங்க. கபரஸ்தானுடைய கார்குசாரி, ஹிந்துஸ்தான் கார்குசாரியில தனியா வந்தா எது சொல்லணும்? எது சொல்லணும்? கபரஸ்தான் கார்குசாரி தனியா சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை மையத்து வந்துச்சு, இத்தனை மையத்தை தஃபன் செஞ்சோம். 2வது வருஷம் எத்தனை பேருக்கு தனியா வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகான கார்குசாரி. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? தனியா வந்திருக்கிறோம். தௌபா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். உழைப்பு, அதுக்காக ஒரு நபர் தேவை கொடுத்தால் போதும். जिस बंदे के अंदर जुनून, दावत का जुनून आ जाता है, अल्लाह इलाके को कबूल कर लेते हैं. ஒரு நபர் தாவத்துடைய நினைவு, சொல்லு, செயல், கவலை எப்ப பார்த்து என்னன்னு ஒரு தாவத்துடைய பைத்தியமா இருக்கிறாரு, தாவத்துடைய பைத்தியமா இருக்கிறாரு, தாவத்துடைய பைத்தியமா இருக்கிறாரு. அந்த பைத்தியம் என்ன சொல்லணும்? ஒரே பைத்தியக்காரங்களை பாருங்க, லூசுங்களை ஒரே விஷயம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நினைவிலும், கவனத்திலும், சொல்லிலும், செயலிலும் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். யாரெல்லாம் இவங்களை எப்படி பார்க்கணும், இவங்ககிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட எப்படி நாம பழகணும், இவங்களை எப்படி நான் இணைக்கணும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அவங்க இணைச்சு 4 பேர் ஆகிட்டாங்க. ஒரு ஜமாத் கலப்புங்க போகணும். 4 பேர் போக ஒரு ஜமாத்தை போன 14 பேர் அவசியமா? 14 பேர் ஜமாத்துல போன அவசியமா? 3 பேர் ஜமாத் போக முடியாது. போலாமே. வெளிநாட்டுக்கே போகும்போது உள்நாட்டுக்கே போக முடியாது. வேலை செய்யணும் சொன்னா எப்படியோ செய்யலாம். எல்லா விதமான உசூல்கள் ஒரு பக்கம், ஹிக்மத், திறமை, வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி, அந்த வெறி இருக்க வேண்டும். நான் உழைக்க வேண்டும், நான் உழைக்க வேண்டும், நான் உழைக்க வேண்டும். பாஞ்சி மத் மரோ என்று சொன்னாங்க. பாஞ்ச் என்றால் என்ன? குழந்தை இல்லாத, குழந்தையே இல்லை, வாரிசுகளே இல்லை. சொன்னாங்க, யாருந்தா என்னை தனிப்பட்டவனா ஆக்கிறாங்க, வாரிசில்லாத ஆக்கிறாங்க. எல்லா நபிமார்கள் துவா செஞ்சது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் துவா செய்தார்கள். அதே மாதிரி எந்த தாய் வாரிசு இல்லாத தாய், அவர் இறக்கும் சமயத்தில் அவருடைய உழைப்பில் யாருமே இல்லை. அதனால முதல்ல என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் தொழுவோம். தஹஜ்ஜுத் எத்தனை மணிக்கு தொழுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? சாயந்தரம் 4 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுவாங்க. எத்தனை மணிக்கு? 3 மணி 4 மணி அதெல்லாம் கிடையாது. ஃபஜர் தொழுகையுடைய டைம் எப்ப ஆரம்பிக்க போதோ 4 மணிக்கு சொல்லிட்டு வாழ்க்கை முழு தொழுவாங்க இருக்காது. ஃபஜர் தொழுகை டைம்
எப்படி நம்ம சரி பண்ணுறோம்? சரி பண்ணுறோம்ன்றது நோம்புடைய காலத்தில், நோம்புடைய காலத்தில் எப்படி நம்ம சரி பண்ணுறோமோ அதே மாதிரி நாம் தஹஜ்ஜுத்ல எழுந்திருச்சு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா போதும். எப்போ நமக்கு கண்ணு முடிக்கிட்டோம். சில பேருக்கு ஒன்று போகிறோம் நீட்டில், திடீர் 2 மணிக்கு கொண்டு போகிறோம், 1:30 மணிக்கு கொண்டு போகிறோம், 2:30 மணிக்கு கொண்டு போகிறோம். வந்தா இல்லையா அந்த சமயம் நேரம் கொண்டு செஞ்சுட்டு நேரம் அப்படி படுத்துடக்கூடாது. அந்த சமயம் பார்த்து உதவி செய்தோமா, 4 ரக்காத் கொடுத்தோமா, யாரெல்லாம் நாளைக்கு பஜருக்கு பிறகு அப்துல் கரீம் பாயும் அப்துல் ரஹீம் பாயை பார்க்க போகிறேன், யாரெல்லாம் அப்துல் குதூஸ் பாயை பார்க்க போகிறேன். இவங்களுடைய உள்ளத்தை, இவங்களுடைய உள்ளம் உன் கையில் இருக்குது. நான் பார்க்குற சமயத்தை அவங்க உள்ளத்தை யாரெல்லாம் ஹிதாயத்துக்கு அங்கே ஏற்றுக்கொள்வாயாக. நான் சொல்லக்கூடிய பேச்சு அவங்களுடைய உள்ளத்தை எடுத்து வைப்பாயாக என்று நம்ம துவா செஞ்சு விட்டு இன்ஷா அல்லாஹ் முலாகாத்தில் போனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி டீ ரெடியாக இருக்குது. ஏன்னா வாழ டீ அவரு ஏன் துவா செஞ்சத உடனே அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்துட்டான். செய்யலாமா இன்ஷா துவா? அதே மாதிரி 4வது விஷயம் என்ன? உழைப்பில் பெரியவர்களே சகோதரர்களே, ஜமாத் இருக்கின்றது. ஜமாத், நாம் ஜமாத் எடுத்துக்கொண்டு செல்லும் சமயத்தில் அவர்களுக்காக குறிப்பாக ஒரு நபருடைய பேர் வாங்கி 3 நாள் ஜமாத் சொன்னால் 3 தஹஜ்ஜுத் தொழுவோம். எது தஹஜ்ஜுத்? 3 தஹஜ்ஜுத் கண்டிப்பாக. அந்த சமயம் அந்த 3 நாள் எடுத்துக்கொண்டு செல்ற சமயத்தில் நெக்ஸ்ட் 3 நாளுடைய தஷ்கீல் செஞ்சிருக்கோம். பெரும்பாலும் அவருடைய பழக்கம் என்ன? காசு நிச்சயமான உடனே டக்கு பங்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்க, 420 ரூபா செலவாச்சு, 20 ரூபா வச்சுக்கோங்க, எல்லாருமே ஜஸாக்கல்லா 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 ஜஸாக்கல்லான்னு சந்தா போகிற மாதிரி வைக்கிறது. என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் அமிஷா நெக்ஸ்ட் 3 நாளைக்காக நம்மளாம் ரெடியாக இருக்கிறோம். அந்த 20 ரூபாவை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. 150 ரூபா நம்ம தரோம், 150 ரூபா நம்ம தரோம், 70 ரூபா அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? டக்குன்னு வாங்கக்கூடாது. அல்லாவுக்காக சொல்லி 500 ரூபாய் எடுத்துட்டா அது அல்லாவுக்காக ஆயிடுச்சு. அது வாங்கி ததாக வச்சுக்க கூடாது. அது என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஒரு டெஸ்டிங் நம்ம செய்யணும்னு சொன்னால் அல்லாவுடைய கிருபையை கொண்டு ஒரு 3 நாள் ஜமாத் போச்சு. அவங்க சொல்லணும், தம்பி நீங்கள் உங்கள் நண்பர் சதி வைக்கிறீங்களா, உங்கள் நண்பருக்கு சதி வைக்கிறீங்களா, உங்கள் நண்பருக்கு சதி வைக்கிறீங்களா, எல்லாம் சதி வைக்கணும். அவரையே ரெஹபான் ஆக்கி அந்த 3 பேர் தான் பேட்டாங்க கூட அவங்களே ரெஹபான் ஆக்கி நாம் சந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம ஜமாத் 3 பேருடைய ஜமாத் 7 பேருடைய ஜமாத்தா மாறிடும். 7 பேருடைய ஜமாத் 12 பேருடைய ஜமாத்தா மாறிடும். 12 பேருடைய ஜமாத் அல்லாஹ் தஆலா அந்த 12ஐ 22ஆக மாற்றி 2 ஜமாத்தாக போகக்கூடிய வாய்ப்பு தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த சமயத்தில் இந்த ஜமாத் யாரை எடுத்துட்டு போவான்? இந்த ஜமாத்துக்கும் நான் டைம் கொடுக்குவேன், அந்த ஜமாத்துக்கும் நான் டைம் கொடுப்பேன். மாசத்துல 2-3 நாள் போகக்கூடிய நீயத்து செய்ய இன்ஷா அல்லாஹ். எத்தனை பொறுப்புதாரிகள் நம்ம இருக்கிறோமோ என்ன செய்யணும்? ஒரே ஒரு 3 நாள் கிடையாது. நெக்ஸ்ட் ஜமாத்தார எடுத்து போவான், நான் எடுத்து போவேன், நெக்ஸ்ட் ஜமாத்தார எடுத்து போவான், நான் எடுத்து போவேன். தியாகம் கொடுக்கக்கூடியவர்கள் முன்பு மேல் படியில் இருந்தால் கீழே இருக்கிறவங்க ஒவ்வொரு படியா மேல வருவாங்க. ஒவ்வொரு படியா தியாகம் இருக்கின்றது, அது படி மாதிரி கொடுக்க வேண்டும். தியாகத்தை படி மாதிரி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு படியா தியாகத்தில் முன்னேறிக்கிட்டே போகணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் எல்லா விதமான ரஹ்மத்தை உண்டாக்குவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் யார் செய்யலாம்? யார் யாருக்கு செய்யலாம்? மாஷா அல்லாஹ். எந்தெந்த ஊர்ல இருந்து செய்யலாம் சொல்லுவாங்க. ஊர்க்காரங்க சொல்லுங்க, ஒரு ஊர்க்காரங்க சொல்லுவோம். திருப்பூர், தாராபுரம், அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் பொள்ளாச்சி, பாலக்காடு, மாஷா அல்லாஹ், அப்புறம் பொங்கலூர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அப்புறம் ஜி பெங்களூர் புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்களா இங்கே? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் குபுல் செய்யட்டும், அல்லாஹ் குபுல் செய்யட்டும். காளிப்பாளையம், மாஷா அல்லாஹ். ஜி சென்னை, மாஷா அல்லாஹ். சொல்லுங்க அப்புறம். அல்லாஹ் குபுல் செய்வானாங்க ஜி. அப்புறம்
जी माशाल्लाह திருப்பூர் அல்லாஹ் கபூல் செய்யட்டும் மாஷாஅல்லாஹ் ஊட்டி வாஹ் 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 அப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடம் பத்தக்கூடாது கோவை கோயம்புத்தூர் வேணா கோவை வேறையா மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மாஷா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அல்லாஹ் கபூல் செய்வானாக கொட்டல் குழு மாஷா அல்லாஹ் கபூல் செய்யட்டும் வேற எங்க இருந்து எல்லாம் நியத் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் துவா செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக வேலையில முன்னேற்றத்தை தருவான் நீங்களே சந்தோஷப்படுவீங்க செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு அல்லாஹ் கிட்ட இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும் அல்லாஹ் லேசா நாலாவது 10 நாளைக்காக வேண்டி மதுரை இஸ்திமாக்காக வேண்டி முன்வைப்பு பக்கமான